ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஜெர்னி பண்ண போகிறது வந்து அட்வென்ச்சர் ஜெர்னி. ஸோ அது கூட 320 கிலோமீட்டர்ஸு. இதில் வந்து கார் காட்டுது 5 ஹவர்ஸு. ஸோ நம்ம ஜெர்னி வந்து காரில் கிடையாது, பைக்கில் பாருங்க. பேக்ஸு, அதுக்கப்புறம் பைக்கு, ஹெல்மெட்டு ரெடி பண்ணிட்டா. ஸோ இந்த 6-7 ஹவர்ஸ் ஜெர்னினி ஒரு 10-15 நிமிஷமுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஸோ வீடியோ எவ்வளோ லென்த் வருதோ தெரியாது, பட் ட்ரை பண்ணலாமோ. அப்பப்பப்பப்பப்பா, மொத்தமுக்கு வந்து லிஸ்பன் டு போர்த்தோக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ ஜெர்னி இத்தனை கிலோமீட்டரு நான் எப்பவுமே பைக்கில் பண்ணதே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஒரு 200க்கு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணேன். 300 சில்லரை வந்து எப்பவுமே பண்ணலை. பண்ணும்போது ஒன்றுமே டயர்ட் ஆகலை, பட்டு வெதர் சரியில்லை. அப்புறம் வந்து லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. முன்னாடி ஒரு பேக் போட்டு கொஞ்சம் கால் வந்து விடுத்தா பண்ணும்போது காலெல்லாம் ஒலிக்குது. அது ஒன்று தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரும்போது ஓகே, நோ இஷ்யூ. பட் எப்பப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கோ, மூத்திரம் யூரினுக்கு போகிறதுக்கோ அந்த டைமில் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ தான் மொத்தம் கூலிங், பாடியெல்லாம் கூலிங் ஆயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தா லிஸ்பனுக்கு போர்த்தோக்கு வந்து வெதர் கண்டிஷன் வந்து வித்தியாசமும். இங்கே எப்போ பார்த்தா லிஸ்பனுக்கு போர்த்தோக்கு வந்து மினிமம் 3 degrees வந்து கம்மி இங்கே. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ இங்கே ரெயின் தான். நீங்கள் நம்ப முடியாதோ நான் காட்டுற பாருங்கள் வெதர் எப்படி இருக்கான்னு. ஸோ பாருங்கள், டெய்லி ரெயின் தான். 100%, 90%, 100%, 95%. ஸோ இங்கே வந்து ரெயின் இல்லைன்னா ஆச்சரியமும். ஸோ மழை பேய்ச்சலன்னா ஆச்சரியமும், இல்லைன்னா மழை பேய்ச்சதுன்னா ஆச்சரியமே கிடையாது, அன்பிலீவ்னஸே கிடையாது. அப்படி இருக்கும் எங்கள் வெதரும். பைக்கு பரவாயில்லைங்க, சூப்பருங்க. பைக்கு வந்து 300 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டும்போது ஒன்றுமே சவுண்டு வரல, ஹீட் ஆகலை, பேலன்ஸ் கூட நல்லாயிருக்கும், பிரேக்கிங் சிஸ்டம் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சூப்பர்னா சூப்பரு. நான் எதுக்கு லிஸ்பன் டு போர்த்துகல் வந்தேன்னா, இங்கே வந்து ஃபுட் டெலிவரி வந்து ஊபரு, க்ளோவோ, அதுக்கப்புறம் போல்ட்டு. ஸோ நம்பர் 1 பிளேஸில் வந்து நம்ம எர்னிங்ஸ் வந்து ஊபர் அதிகமும், அதுக்கப்புறம் க்ளோவோ, அதுக்கப்புறம் வந்து போல்ட்டு. ஸோ நமக்கு ஆல்ரெடி க்ளோவோ ஐடி இருக்கும். ஸோ இது வந்து லிஸ்பனுக்கு இருக்கும். ஸோ லிஸ்பனுக்கு ஊபரோட ட்ரை பண்ணேன், பட் ஊபர் அங்கே ஓப்பன் ஆகலை. ஸோ நான் இங்கே போர்த்தோக்கு ட்ரை பண்ணேன், போர்த்தோவில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஐடி. ஸோ இந்த ஐடி லிஸ்பன் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் அங்கே அவர் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணும்போது 250 ஆர்டர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லிஸ்பனுக்கு சேஞ்ச் ஆகும், அதுக்குள்ளே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நல்லாயிருக்கும், ஸோ பாரு, இங்கே ஓகேன்னா இங்கே இரு, இல்லைன்னா 250 ஆர்டர்ஸ் பண்ணி நீ எந்த இடத்துல வேணுமுன்னா அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாரு. ஸோ அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு பிரியாணி சமைச்சிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தா. ஸோ இங்கே தான் ரூமு, கொஞ்சம் லைட்டிங் சரியில்லை. மேலே 3rd floor அப்பார்ட்மெண்ட்டு கூட ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு கொஞ்சம் லிஃப்ட் அதுக்கு இல்லை. இது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமுக்கு வந்து வீடியோ. இப்போ வந்து மேக்ஸிமம் போர்த்தோ வீடியோஸ் வந்துடும் உங்களுக்கு. பட்டு என்ன வீடியோ எடுக்கணுமோ எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குன்னா இங்கே எவ்ரிடே ரெயினு, நான் என்ன பண்ணணும், எப்படி வீடியோ எடுக்கணுமோ ஒன்றுமே தெரியல. பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.